வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி கிராஃப்டில் சிவன்கண் கூடை 2.25 2.5 ரோல் அளவுக்கு உள்ள சிவன்கண் கூடைக்கு உள்ள அளவு அடி இன்றைக்கி போட்டிருக்கோம். அளவும் அடியும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதனுடைய எப்படி ஜாயின் பண்ணுறது, மூளையை எப்படி திருப்பி மேலே கொண்டு போகிறதுன்றது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து அடி மட்டும் நம்ம போடலாங்க. இதுக்கு வந்துட்டு 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 அடி 26 பூ இதில் போட்டிருக்கோம். 7 அடி வெட்டியிருக்கோம். மொத்தம் 10 அடி 10 பூ அகலமும் 26 பூவும் இந்த அகலம் வந்து 10 போட்டிருக்கோங்க. இது வந்து இது இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வெட்டிட்டோம். இந்த 26ம் எல்லோ கலரில் வெட்டியாச்சு. வயலட் கலரில் ரோல் வயரும் இது வந்து ஃபுல்லாகவே எல்லோ கலரும் கொடுத்து ஒரு சூப்பரான அடி போட்டாச்சு. இந்த அடி போடுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த கூடைக்கு நல்ல எல்லோ கலரும் வயலட் கலர் காம்பினேஷனில் போட போகிறோம். இதை வந்து நம்ம ஒயரு அடி வெட்டுறதுக்கு இந்த ஒயரையும் இதை வந்து ரோல் ஒயராகவும் வச்சு போடலாம். இப்போ வந்து 7 அடி வெட்டிக்கணும். 1 2 3 4 5 6 7 7 அடி 7 அடியில் 26 பூ இது மாதிரி ஒரே ஒயரு எல்லோ ஒயரில் 26ம் ரோல் ஒயர் வந்து அந்த வயலட் கலரில் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரே இதிலே போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த சிவன் கண் வந்து நல்லா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு தனித்தனியாக. அதனால தான் ஒரே கலராகவே நான் சூஸ் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன். சரி சமமாக மடிச்சுக்குவோம். அதே அளவுக்கு ரோல் ஒயர் எடுத்து ஒரு 1/4 அடிக்கு கொஞ்சம் கம்மியாக இந்த அளவுக்கு விட்டுக்கும். இந்த சைடில் இது வந்து அடி போடுறதுக்கு இது வந்து இந்த ஒயர் வந்து சைடுக்கு தான் சரியாக இருக்கும் வயலட் கலர். அதனால் அவ்வளோ ஒயர் இவ்வளவும் வெட்டினோம்னா மீதி அவ்வளவும் வேஸ்ட்டாக போகும். அதனால் இந்த அளவுக்கு விட்டுட்டு மடிச்சுக்கும். நான் போடும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இது இந்த ஒயரை இதில் வச்சுக்குவோம். இது வந்து ரோல் ஒயரு. இப்போ இது வெளிப்பக்கமாக மடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, உள்ளே வளைஞ்சு அந்த ஒயரை வந்து இது மேலே போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள ஒயர் எடுத்து இதில் போட்டுக்கிறோம். போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாங்க. இப்போது ஒயர் வந்து நீளமும் கம்மியுமாக இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் பேசிக் நாட்லேயும் போடலாம், சாதாரண முடிச்சுலேயும் போடலாம், சிவன் கண்லேயும் அடி போடலாம். நம்ம வந்து சிவன் கண்லேயே போட்டுக்கணும். சாதாரணமாக கூடைக்கு போட்டுட்டு அடி சாதா முடிச்சில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிவன் கண்ணில் மேலே போடலாம். அதை விட இது வந்து ஃபுல்லாகவே சிவன் கண் இருக்கும்போது இன்னும் நல்லா கூட வந்து அழகாக இருக்குங்க. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் நாட்டில் போட்டுக்குவோம். போட்டுட்டு பார்க்கலாம். எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிடுவோம். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 ஒயர் வெட்டணும் இல்லைங்களா 7 அடியில். அதை ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. நான் சும்மா ரேண்டமாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப நான் அழுத்தி போடலை. ஏன்னா இதை வந்து நம்ம சிவன் கண் போட்டோன்னா இதை பிரிச்சுருவோம். அதனால் சும்மா சாதாரணமாக ரஃப்பாக போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த அளவுக்கு சைடில் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இந்த பக்கமும் விட்டுக்கணும். இது வந்து லெஃப்ட் சைடுக்கு ஏற்கனவே விட்டோம். இப்போது வெட்டுறது வந்து ரைட் சைடுக்கு பின்னுறது.
கூடையோட 2 சைடு வரும் இல்லைங்களா, அது மாதிரி பின்னுறதுக்கு. இது வந்து இந்த ஒயரை விட இந்த ஒயர் கம்மியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கம்மியாக இந்த இந்த வயலட் கலர் ஒயர் கம்மியாக இருக்கும். இது வந்து கூட இருக்கும். ஏன்னா இதில் தான் நம்ம வந்து எல்லோ கலர் ஒயர் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதில் தான் நம்ம அடி பின்ன போகிறோம். இந்த சைடு வந்து நம்ம அடி பின்ன மாட்டோம். நம்ம அடி பின்னதுக்கப்புறம் சைடு வால் ஃபுல்லாக கூடையோட மேலே பின்னுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான். அதனால் இதில் நம்ம 10 பின்னும்போது இந்த ஒயர் கரெக்டாக கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ இதுவும் ஈவனாக இருக்கும். அதனால தான் இந்த சைடில் வந்து கொஞ்சம் எப்போதுமே கூட போடும்போது இந்த ஒயரை விட, இந்த துண்டு ஒயரை விட இந்த சைடு ஒயர் கொஞ்சம் கம்மி பண்ணி வெட்டிக்கணும். இப்போ தான் நம்ம வந்து சிவன் கண் போட ஆரம்பிக்க போகிறோம். இப்போ அதே அளவுக்கு ஒயர் எடுத்துக்கலாம். அந்த சைடு அளவுக்கு எடுத்துட்டு நம்ம வந்து நார்மலாக இப்படி போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இப்படி திருப்பிக்க போகிறோம். எப்போதும் நம்ம கூடைக்கு வந்து இப்படி போடுவோம். இப்போ வந்து இப்படி பிடிச்சி இந்த வெளிப்பக்கம் அந்த வளைஞ்ச ஒயரை வந்து திருப்பி மோல்டான பக்கத்தை இப்படி கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்துட்டு இந்த ஒயர், இந்த ஃபஸ்ட்டு ஒயர் பார்த்திங்களா, எல்லோ ஒயரு, அதுக்கு அடியில் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த ஒயரை வந்து இதுக்கிட்ட கொண்டு வந்துடணும். இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த ஒயரை வந்து நம்ம விரலுக்கு அடியில் பார்த்திங்களா, இந்த கேப்பு இதில் கொண்டு வந்துடணும். இந்த ஒயரை கொண்டு வந்துட்டு நாட்டை அப்படியே கிட்டக்க நெருக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஒயரும் இங்கே இருக்கணும், இந்த ஒயர் இருக்கணும். எப்போதும் நமக்கு இந்த சைடு இருக்கும். இது வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடில் நம்ம பூ போட போகிறோம் சிவன் கண்ணுக்கு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நாட்டை டைட் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டா இதுதான் சிவன் கண் ஆரம்பிக்கிற இடம். பார்த்திங்கன்னா இந்த பூவுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்குது பாருங்கள். இது நம்ம நேராக இருக்கும். இந்த பூ எப்படி இருக்கு பாருங்கள், கிராஸாக இருக்குது. இப்போது அடுத்தது ஒரு நார்மல் நாட் போடணும். எப்போதும் போடுவோம் இல்லைங்களா, சாதாரண முடிச்சு அது போட போகிறோம். இப்போ பாருங்கள், இதோட இது வித்தியாசம் தெரியும் பாருங்கள், அகலமாக இருக்கும். இது வந்து நேராக இருக்குது. அதுக்காக தான் நான் போட்டு காமிக்கிறதுக்காக தான் அப்படி இருக்கேன். இப்போ இது வந்து நேராக இருக்கும். இது பாருங்கள் கொஞ்சம் கிராஸாக தெரியும் பாருங்கள். கேப்பு இந்த இடத்துல இந்த இந்த இதுக்கும் இந்த கேப்புக்கும் வித்தியாசம் தெரியும். இப்போ அடுத்தது சிவன் கண் இப்படி திருப்பி இந்த ஒயருக்கு அடியில், எல்லோ ஒயருக்கு அடியில் கொண்டு வந்துடணும். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த ஒயரை இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்கொயர் மாதிரி அதில் கொண்டு வந்துடுங்க. ஃபுல்லாகவே கொண்டு வந்துட்டு நல்லா இழுத்துக்குங்க. இந்த இடத்துக்கிட்ட டைட் பண்ணிக்கணும். ஒயரை வந்து மாற்றி சொல்லிடக்கூடாது. கரெக்டாக நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு இப்போ நாட்டை வந்து நல்லா கரெக்டாக சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு ஈஸியாக வருங்க. இப்போ பாருங்கள், இப்போ இன்னொன்று நம்ம நார்மல் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போது இந்த 2 சைடும் அகலமாக இருக்குது. இந்த சைட் பாருங்கள் கம்மியாக இருக்கு பாருங்கள், சேர்ந்தாப்பில் ரொம்ப நெருக்கி கேப் இல்லாமல் இருக்குது. இந்த இடம் பாருங்கள் அதிகமாக இருக்குது. இந்த நம்ம சிவன் கண் போட்ட இடம் வந்து அகலமாக இருக்கும். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அகலமாக உள்ள பகுதியில் தான் நம்ம சிவன் கண் போடணும். இப்போ நார்மல் நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது ஒரு சிவன் கண் போடணும். இப்படி ஒன்றா ஆல்டர்னேட்டிவாக போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு சிவன் கண், ஒரு நார்மல் முடிச்சு. இப்போது இந்த இடத்துக்கிட்ட இந்த கேப்பில் விட்டுடணும். விட்டு ஃபுல்லாக இழுத்துக்கோங்க ஒயரை. எடுத்துட்டு இதையும் விட்டுறக்கூடாது. இதையும் ஒரு விரலால் பிடிச்சிக்கணும். இப்போ இந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயரை பிடிச்சி எடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட நாட்டை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும், சைஸ் பண்ணிக்கணும். இந்த பக்கம் இந்த சைடு இதையும் சைஸ் பண்ணிக்கிட்டு இந்த பக்கமும் சைஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இழுத்துட்டோம்னா நமக்கு முடிச்சு சீக்கிரமாக வந்துடும், சுலபமாக. இப்போ நம்ம நார்மல் முடிச்சு போடணும். இதே போல் ஒன்று சிவன் கண், ஒன்று நார்மல் முடிச்சு இந்த கடைசி வரைக்குமே போட்டு வரணும். நம்ம போட்டுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இப்போ இந்த அடியில் உள்ள ஒயருக்கும் இப்போது நம்ம போட்டுட்ருக்கிற ஒயருக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டு அகலமாக இருக்கும், இந்த 2 சேர்ந்தாப்பில் இருக்கும், இந்த 2 அகலமாக இருக்கும், இந்த 2 சேர்ந்துருக்கும், இந்த 2 அகலமாக இருக்கும். இப்படி தான் நம்ம ஃபுல்லாகவே போடணும். இப்போ உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். இது ஒன்று தனியாக இருக்கும், இதெல்லாம் பாருங்கள் 2 2ஆக சேர்ந்துருக்கும் பாருங்கள். இந்த இடம் கொஞ்சம் கேப் இருக்கும், இங்கே வந்து சேர்ந்துருக்கும். பார்த்தாலே நமக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். ஒரு அகலமாக இருக்கும், ஒரு இது சேர்ந்தாப்பில் இருக்கும். இப்போ இங்கே வந்து நான் சிவன் கண் போட்டேன். இந்த இடத்துல வந்து இப்போ நார்மல் நாட் போட்டு முடிச்சுக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு ஒயரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு அடையாளத்துக்காக இதான் நம்ம சிவன் கண் போட்ட முடிச்சு. இதை வந்து ஒரு அடையாளத்துக்கு போட்டு வச்சுக்கலாம். இப்போது அப்படியே திருப்பிக்குவோம். திருப்பிட்டு இந்த நார்மல் நாட் போட்டோம் இல்லைங்களா, அதை பிரிச்சிடலாம். இப்போ இனிமேல் அதுக்கு வேலை கிடையாது. அதை எடுத்துகிட்டு நம்ம சிவன் கண் நாட் போட போகிறோம். இப்போ பிரிச்சிட்டோம். நம்ம இப்படி பின்னும்போது லாஸ்ட்டில் வந்து நார்மல் முடிச்சு போட்டோம் இல்லைங்களா, நம்ம இப்படி வச்சு பின்னும்போது நார்மல் முடிச்சு போட்டு தான் முடித்தோம். இப்போ என்னென்னா நம்ம வந்து சிவன் கண்ணில் ஆரம்பிக்கணும் இந்த சைடு. இப்போ நான் வந்து அந்த ஒயரை பிரிச்சுட்டேன். இப்போ அதே ஒயரே நம்ம வந்து அதிலே போட்டுக்கலாம். இந்த வெட்டின இந்த இதில் பிரித்தோம்ல அந்த ஒயர் இருக்குது. இந்த அளவுக்கு சைடுக்கு விட்டுக்கிறோம். கொஞ்சம் விட்டுக்குவோம், ஏன்னா இந்த முடிச்சு இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து சிவன் கண்ணில் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ எப்படி போடுறதுனா இப்படி பிடிச்சிக்குவோம். இந்த ஒயரை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த ஒயரை மட்டும் இப்படி திருப்புங்க. இப்படி திருப்புறதுக்கு பதிலாக நார்மல் முடிச்சு இப்படி திருப்புவோம். அதுக்கு பதிலாக அப்படியே ரிவர்ஸில் இப்படி திருப்பிக்குவோம். திருப்பிட்டு இந்த ஒயருக்கு அடியில் விட்டுக்குங்க. இந்த ஒயரை விட்டுறக்கூடாது, இதையும் பிடிச்சிக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு நம்ம இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, விரல் கேப்பு, அதில் இந்த ஒயரை கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இப்படி கிட்டக்க நெருக்கி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இதையும் டைட் பண்ணிக்கலாம். நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் இந்த லூப் மட்டும்தான் பாக்கி இருக்கும். அந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயரை விட்டுட்டோம்னா பாருங்க, இப்போ 3 பக்கமும் நமக்கு இதுவாகிடுச்சு. இந்த லூப் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. அந்த லூப்பை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டோம்னா நமக்கு பின்னல் வந்துடும். இப்போது நார்மல் முடிச்சு போட்டுக்கணும். நம்ம முதல்ல என்ன போட்டோன்றத இது வந்து கொஞ்சம் கவனமாக போடணும். நம்ம நார்மல் முடிச்ச மாதிரி இது போடவும் முடியாது, கொஞ்சம் பொறுமையாகவும் வேற போடணும். இதை அதனால் கவனமாக போடணும். இப்போது சிவன் கண் போடணும். இப்படி போட்டு இந்த ஒயர் கடியில் இதை விட்டுக்குவோம். இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அந்த ஒயர் உள்ளே கொடுத்து வாங்குற அளவுக்கு விட்டுட்டு இப்போ டைட் பண்ணிக்கலாம். இப்போ டைட் பண்ணிவிட்டு இந்த இதையும் டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டிங்கன்னா இப்போது 3 பக்கமும் நமக்கு டைட் ஆகிடும். இந்த ஒரு லூப் மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு லூப்புக்குள்ளே இந்த ஒயரை விட்டு வாங்கிட்டோம்னா இப்படி பிடிச்சி இழுத்துட்டா முடிச்சு கரெக்டாக வந்துடுங்க. இப்போது நார்மல் முடிச்சு போடணும். இதே போல் தான் ஒரு நார்மல் முடிச்சு, ஒரு சிவன் கண், ஒரு நார்மல் முடிச்சு, ஒரு சிவன் கண் போட்டு இந்த லைனையும் முடிச்சிடுவோம். போடும்போது நம்ம அந்த பூவை வந்து டைட் பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சம் இழுத்து போட்டுக்கிட்டோம்னா அந்த பூவுமே சரியாயிடும். இந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான், அடுத்தடுத்து நமக்கு வந்து கரெக்டாகிடும்.
ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மாடலில் அப்படி இந்த இந்த இடத்துல ஏற்கனவே டைட் பண்ணிவிட்டு போட்டோம்னா நமக்கு அடுத்த பின்னல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு இந்த ஒயரை கட் பண்ணிக்கணும். இது போல் நமக்கு 10 லைன் வரணுங்க. 10 லைன் வந்துன்னா அடி ரெடி ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம சிவன் கண் போட்டோம், அடுத்தது நார்மல் நாட் போட்டு ஆரம்பிக்கணும், அடுத்து சிவன் கண் போடணும், அடுத்து நார்மல் நாட். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல என்ன போட்டோன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பேஸும் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே அடியும் நமக்கு பர்ஃபெக்டாக வருங்க. நம்ம இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது 2 4 6 8 10 லைன் அடியில் போட்டாச்சு. இது தெரியுது பாருங்கள், அப்படி செட்டு செட்டாக 2 4 6 8 10. இப்போ அடி வந்து நமக்கு 10 போதுமானது. இங்கே வந்து 26 பூவில் அடி வெட்டி இந்த இடத்துல 26 பூ போட்டிருக்கோம். இங்கே வந்து 10 பூவில் அடி போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா அழகாக கண்ணாக இருக்குது பாருங்கள். ஒன்றுமே ஒத்த வரியில் போட்டதுனால சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த கலரும் இது உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பாருங்கள். இது ஒரு பூ டிசைன் மாதிரி, இதே மாதிரியே கூட நம்ம வெளியிலேயே கூட போடலாம் போல். நல்லா பாருங்க, இது ஒரு பூ டிசைன் மாதிரியுமே இந்த இந்த வயலட் கலர் வந்து அப்படியே கண்ணாகவும் இருக்கு பாருங்கள். இது ஒரு பூ டிசைன் மாதிரி இருக்குது, இப்படி ரவுண்ட் ஷேப்பில். இந்த டிசைனும் உள்ளேயுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த முடிச்சு நம்ம அடையாளத்துக்கு போடுறதுனால அதை பிரிச்சிடலாம். இதில் நம்ம அடியில் என்ன ஒன்று நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒன்று வந்து நார்மல் முடிச்சில் போட்டோம்னா இன்னொன்று சிவன் கண், இன்னொன்று நார்மல், இன்னொன்று சிவன் கண். இதை மட்டும் நம்ம இதுவாக கரெக்டாக கவனமாக ஞாபகத்தில் வச்சுட்டு போட்டோம்னா அதுக்கப்புறம் மேலே உள்ளதெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இது வரைக்கும் நீங்கள் அடி போட்டுட்டு முடிச்சிருங்க. நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனே நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதோடைய அடுத்த வீடியோவில் இதோடைய செகண்ட் பார்ட்டில் நம்ம வந்து மேலே எப்படி சைட் வால் பின்னுறது அப்படின்றத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுவரை see you, டாட்டா, பாய்.